இப்போ நம்ம பிளாக்லி கேம்ஸில் மேஸ் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம லெவல் 7 கண்டினியூ பண்ணணும். அதுக்கு நம்ம இப்போ குரோம் ப்ரௌசரில் blockly.games அப்படின்னு டைப் பண்ணும்போது இந்த பேஜ் வருது. இதில் நம்ம மேஸை கிளிக் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம 6 மேஸ் லெவல்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ 7th லெவல் போகிறதுக்கு டைரெக்டாக இந்த 7th சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் நம்மளுடைய 7th மேஸ் ப்ராப்ளம். இப்போ இந்த கேரக்டர் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணிவிட்டு மூவ் ஃபார்வர்ட், அது மீன் மூவ் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு டர்ன் ரைட்டு, திருப்பி மூவ் ஃபார்வர்ட், டர்ன் ரைட்டு, திருப்பி மூவ் ஃபார்வர்ட், டர்ன் ரைட், மூவ் ஃபார்வர்ட். ஸோ இப்போ 2 ஆக்ஷன்ஸ் தான் ரிப்பீட்டடாக நடக்குது. மூவ் ஃபார்வர்ட் ஆகணும், வலது பக்கம் வழி இருந்தால் வலது பக்கம் திரும்பணும், அதர்வைஸ் மூவ் ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கணும். இங்கே இடது பக்கம் எங்கேயும் திரும்பலை. ஸோ ரிப்பீட் அன்டில் அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுறோன்னா இஃப் பாத் அஹெட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த பாத் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா மூவ் ஃபார்வர்டுன்றதை கொடுக்குறோம். இதை ரிப்பீட்டடாக பண்ணுறோம். முன்னாடி வழி இருந்தால் அது மூவ் ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கணும். அடுத்தது என்ன நடக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வழி இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடு திரும்பணும். ஸோ இஃப் பாத் டு த ரைட் அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஸோ இஃப் பாத் டு த ரைட் இந்த ட்ராப் டவுனில் சூஸ் பண்ணோம்னா இங்கே வந்து அஹெட் லெஃப்ட் ரைட் வரும். இங்கே ரைட்டை சூஸ் பண்ணுறோம். வலது பக்கம் வழி இருந்தால் டர்ன் ரைட் அப்படின்றது கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே நீங்கள் எந்த பிளாக்ஸையும் எடுக்க முடியாது. ஸோ இஃப் பாத் அஹெட்னா மூவ் ஃபார்வர்ட், இஃப் பாத் டு த ரைட்னா டர்ன் ரைட். இப்போ ரன் பண்ணலாமா? மூவ் ஃபார்வர்ட், வலது பக்கம் வழி இருக்கான்னு செக் பண்ணுது, வலது பக்கம் திரும்புது. அஹெட் முன்னாடி வழி இருக்குன்னா முன்னாடி போயிட்டே இருக்குது. இங்கே வலது பக்கம் வழி இருக்கான்னு செக் பண்ணுது, வலது பக்கம் போகுது. மூவ் ஃபார்வர்ட், இப்போ வலது பக்கம் மூவ் ஃபார்வர்ட், இப்போது அதனுடைய லொக்கேஷன் போய் சேர்ந்துருச்சு. ஸோ இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தை நல்லா கவனிக்க சொல்லி அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்து இந்த பிளாக்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். இன்னும் ஒரு லெவல் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த கேரக்டர் மூவ் ஃபார்வர்ட் ஆகணும். டர்ன் லெஃப்ட்டு, மூவ் ஃபார்வர்ட், டர்ன் லெஃப்ட்டு, மூவ் ஃபார்வர்ட். இங்கே டர்ன் ரைட்டும் வருது. இங்கே மூவ் ஃபார்வர்ட், டர்ன் ரைட்டு. இங்கே திருப்பி மூவ் ஃபார்வர்ட், இங்கே வந்து டர்ன் ரைட்டு. இங்கே வந்து மூவ் ஃபார்வர்ட், டர்ன் லெஃப்ட் வருது. ஸோ டர்ன் ரைட்டு லெஃப்ட் வருது, அதே நேரத்தில் முன்னாடியும் போகணும். ஸோ இப்போ 3 ஆக்ஷன்ஸ் வந்து இங்கே ரிப்பீட்டடாக நடக்குது. என்னென்னா, முதல்ல பாத் அஹெட் எதிரே வழி இருந்தால் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து லெஃப்ட் திரும்புது இல்லையா, இஃப் பாத் டு த லெஃப்ட்டு டர்ன் லெஃப்ட் கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே ரைட் ஹேண்ட் சைடும் திரும்புது இங்கேயும். ஸோ இஃப் பாத் டு த ரைட் டர்ன் ரைட். ஸோ இந்த 3 செயலும் திருப்பி திருப்பி நடக்குது. நம்ம இன்னும் 3 பிளாக்ஸ் செலக்ட் பண்ணலாம், பட் நம்ம இதிலேயே நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இஃப் பாத் அஹெட் எதிரே வழி இருந்தால் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். இஃப் பாத் டு த லெஃப்ட் இடது பக்கம் திரும்பணும்னா இடது பக்கம் திரும்பணும். இஃப் பாத் டு த ரைட் வலது பக்கம் வழி இருந்தால் வலது பக்கம் திரும்பணும். ரன் பண்ணலாமா? மூவ் ஃபார்வர்ட் செக் பண்ணுது, வலது பக்கம் இடது பக்கம் வழி இருக்கான்னு பார்க்குது. இப்போது லெஃப்ட்டு மூவ் ஃபார்வர்ட், டர்ன் லெஃப்ட்டு, மூவ் ஃபார்வர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட்டாக ரன் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். அந்த சிக்னல் அனுப்பி அதை செக் பண்ணுது வழி இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ வலது பக்கம் மூவ் ஃபார்வர்ட், வலது பக்கம் மூவ் ஃபார்வர்ட், இடது பக்கம் மூவ் ஃபார்வர்ட், மூவ் ஃபார்வர்ட். இப்போ அதனுடைய லொக்கேஷன் போய் சேருது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம 8 மேஸ் லெவல் சால்வ் பண்ணியிருக்கோம். இன்னும் 9 and 10 இருக்குது. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்களே அதை முயற்சி செஞ்சு பாருங்கள். நம்ம அதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து புக்கில் கொடுத்துருக்கோம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அந்த சொல்யூஷன்ஸை வந்து பார்க்காமலே அவங்க ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ஸோ முயற்சி செஞ்சு பார்த்தா அவங்க கொஞ்சம் ஈஸியாக வந்து அதை செய்வாங்க. ஸோ இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்.